கரூர் பெருந்துயரம் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கு அது குறித்தான விசாரணை டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் 2வது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தாவேகா சார்பிலிருந்து அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், புசி ஆனந்த் ஆகியோர் ஏற்கனவே ஆஜராகி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது விசாரணையில் என்ன நடக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெரி இணைந்திருக்கிறார். ஜெரி, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக 2வது நாளாக டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையில் தாவேகாவுடைய முக்கிய நிர்வாகிகள், காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் இந்த விசாரணையில் பங்கேற்றிருக்கிறார்கள். காலையிலிருந்து பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு வருகிறது. அதில் ஒரு பகுதியாகத்தான் கரூர் கூட்ட நெரிசலுக்கு சந்தேகத்திற்குரிய செயல்பாடுகளே காரணம் என்ற தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய குற்றச்சாட்டுகளுக்கு மாவட்ட நிர்வாகம் தரப்பில் மறுப்பு தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கூட்டம் கடுமையாக அதிகரித்ததே நெரிசல் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட காரணம் எனவும், கூட்ட நெரிசல் குறித்து வாக்கி டாக்கி மூலமாக கட்சி நிர்வாகிகளுக்கு தெரியப்படுத்தப்பட்டது எனவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மட்டுமே அரசு தரப்பில் இந்த விவகாரத்தில் தொடர்பாக எடுக்கப்பட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக பிரச்சாரத்தின் பொழுது கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளுக்கு சிபிஐ தரப்பில் சம்மன் அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் சிபிஐ தரப்பில் வழங்கப்பட்ட சம்மனை அடிப்படையாக கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா, இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் இந்த விசாரணையில் ஆஜராகி இருந்தார்கள். நேற்றைய தினம் காலை 10 மணியிலிருந்து மாலை 7 மணி வரை விசாரணை நடைபெற்றது. பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டது. ஆனால் இந்த 9-10 மணி நேர விசாரணையில் முழுமையடையாத காரணத்தினால 2ஆம் கட்ட விசாரணையாக இன்று காலை தொடங்கியது. இதில் பல்வேறு கேள்விகளும் பல்வேறு கோணங்கள்ல முன்வைக்கப்பட்டது. அதாவது நேற்றைய தினமே விஜய் எப்பொழுது வருவதாக இருந்தது, தாமதம் எதுவும் இருந்ததா, குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்ததா, கட்சி சார்பில் எத்தனை பேர் பங்கேற்றார்கள், தொண்டர்கள் எத்தனை பேர் பங்கேற்றார்கள், ரசிகர்கள் எத்தனை பேர் பங்கேற்றார்கள் என்பது போல பல்வேறு கோணங்கள்ல கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. அதே போல இன்று மீண்டும் இந்த விசாரணை தொடக்கத்துல கரூர் கூட்ட நெரிசலுக்கு சந்தேகத்திற்குரிய செயல்பாடுகளே காரணம் என்ற தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய குற்றச்சாட்டுகளுக்கு மாவட்ட நிர்வாகம் தரப்புல மறுப்பு தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக கூட்டம் கடுமையாக அதிகரித்ததே நெரிசல் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட காரணம் எனவும், கூட்ட நெரிசல் குறித்து வாக்கி டாக்கி மூலமாக கட்சி நிர்வாகிகளுக்கு தெரியப்படுத்தப்பட்டது எனவும் மாவட்ட நிர்வாகம் விளக்கம் அளித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.